வணக்கம். நான் உங்கள் டாக்டர் உமாதேவி பேசுகிறேன். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, டாக்டர் நான் வீட்டு நாய் அதை என்ன கடிச்சிருச்சு, இதுக்கு நான் வேக்சின் போடணுமா அப்படின்னு கேட்பாங்க. நான் தான் வளர்க்குறேன், வீட்டு நாய்க்கு நல்லா வேக்சின் போட்டிருக்கேன், அது வந்து குட்டி நாய் தான், பப்பி தான், இது கடிச்சிட்டா வேக்சின் போடணுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். அதாவது ரேபிஸ் வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த ரேபிஸ் வைரஸ் பாதிக்கப்பட்ட நாய், ஆடு, மாடு, பூனை, குரங்கு, வவ்வால், கீரி எது நம்மளை கடிச்சாலுமே அந்த ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் நமக்குள்ள போயிடும். ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாய்க்கடியால ஊசி போட வர்றவங்கள 100 பேர்ல 30 பேரு வீட்டு நாய் கடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வீட்டு நாய் கடிச்சாலும் சரி, தெரு நாய் கடிச்சாலும் சரி, நீங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எய்டு வீட்டுல என்ன பண்ணணும்னா, அந்த கடிப்பட்ட இடத்த வந்து டேப்பை ஓபன் பண்ணி அந்த ரன்னிங் வாட்டர்ல 15 நிமிஷம் கழுவுங்க அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் சோப்பை போட்டு வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ரன்னிங் வாட்டர்ல கழுவிட்டு அந்த ஊண்டை வந்து க்ளோஸ் பண்ணாம ஏதோ ஒரு ஆயின்மெண்ட்டோ இல்லை தேங்காய் எண்ணெயோ அப்ளை பண்ணிட்டு நீங்க உடனே பக்கத்துல இருக்கிற கிளினிக்கோ இல்ல ஹாஸ்பிட்டல போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டரை பார்த்துட்டு இந்த நாய்க்கடியோட தன்மையை பார்த்துட்டு இதுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், எத்தனை இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால வீட்டு நாயினாலும் சரி, தெரு நாயினாலும் சரி, குட்டி பப்பியா இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்க வேக்சினே போட்டிருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க வந்து நாய்க்கடிக்கு வேக்சின் போடணும். ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.